பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரியங்களின் மீதுள்ள பிடிமானம், அல்லாஹ்வின் மீதுள்ள தவக்குல், இது விஷயத்தில் சில நேரங்களில் குழப்பங்களை ஷைத்தான் சில நேரத்தில் ஏற்படுத்தி விடுகிறான். சகோதரர்களே, படைத்தவன் மீது பலமான நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினை அந்த படுபாவியால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அந்த நம்பிக்கையை கொஞ்சம் லேசாக தகர்த்தக்கூடிய விதத்தில் இழப்புகளின் மீது கடுமையான முறையில் விமர்சனத்தை அவனுடைய உள்ளத்தால் செய்ய வைக்க முடியும். கேடுகட்ட இப்லீஸ் சாதாரணமானவன் அல்ல, அவனை நம்ம சாதாரணமாக எடை போடவும் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் ரொம்ப தெளிவான விரோதி அப்படின்னு அல்லாஹு தாலா அவனுடைய உறுதியை என்ன செய்வான்னு சொன்னா இடத்துல சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல வ மகரு வ மகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், கேடுகட்ட இப்லீஸ் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் சூழ்ச்சி செய்யக்கூடியவன், அவனுக்கு எதிராக அல்லாஹ் சூழ்ச்சி செய்யக்கூடியவன், அவன் சூழ்ச்சியை விட, எதிரிகளின் சூழ்ச்சியை விட படைத்தவனின் சூழ்ச்சி கடுமையானது, ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்வான். அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை என்ன செய்வான்டா உள்ளத்துல ஷைத்தான் ஏற்படுத்துவான். உறுதியான நம்பிக்கையின் மீது பலமான குழப்பத்தை ஏற்படுத்துவான். அதே போல காரியங்கள்ல இது நடக்குமா நடக்காதா, இது நடக்குமா நடக்காதான்றது, அது பேர் வஸ்வாசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாதிரி தழும்பும் நிலை, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பாவம் அந்த மூமினை, அந்த பாவப்பட்ட மனுஷனை ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஆக்கிடுவான் கேடுகட்ட நாய். அதனால சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு கையறு நிலை வரக்கூடிய நேரத்தில் முதல்ல நான் சொல்லுவேன், தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது பலமாக நம்பிக்கை வைக்கிறேன். காரியம் மாற்றுவதில் வெற்றியை தருபவனும் அவன்தான், அவன் ஃபத்தாஹ். காரியம் மாற்றுவதில் தெளிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துபவனும் அவன்தான், அவன் ஒரு முபீன். காரியம் மாற்றுவதில் எனக்கு ஒரு மிகச்சிறந்த உறுதியையும் ஆற்றலையும் தரக்கூடிய கவி, உறுதியானவனும் அவன்தான் அப்படின்ற அந்த ஒரு இதை உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு எது மாதிரி சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு அந்த காரியத்துல அனுபவம் பெற்றவர்களிடத்துல நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்க, அப்படி இல்லையா ஒரு படிப்பு விஷயத்துல உங்க பிள்ளைய கொண்டு சேர்க்க போறீங்க, தஜர்ருபா என்று சொல்லக்கூடிய அனுபவ அறிவு உள்ளவர்கள்ட்ட நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா கேட்கணும். அது சம்பந்தப்பட்ட கல்வி விஷயத்துலன்னு சொன்னா கல்வி சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட முழுமையாக மஷோரா பண்ணணும். உலமாக்கள்கிட்ட இல்லை. இப்ப நீங்க எந்த கல்வியை கொண்டு சேர்க்க போறீங்களோ, எந்த கல்வியில கொண்டு உங்க பிள்ளையை கொண்டு சேர்க்க போறீங்களோ, அந்த கல்வி சம்பந்தப்பட்ட கல்வியாளர்கள்ட்ட போய் வெக்கத்தை விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா போய் கேட்கணும். நான் பணக்காரன், நான் எப்படி போய் கேட்பேன் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், உனக்கு தெரியலன்னு சொன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுன்றது அல்லாஹ்வுடைய தெய்வ வாக்கு. அதனால அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரான். அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அனுபவசாலிகள்கிட்ட போய் அதிகமாக கேட்கணும், கேட்டு பெறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய ஞானி, கல்வி கடல். அவங்களே சில நேரங்கள்ல தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க, மஷோரா கேட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய ஆலோசனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு கட்டம் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு போயாச்சு. மக்காவுடைய சூழ்நிலை என்ன, காபிர்கள் மெஜாரிட்டியாக இருந்த காலம். மதீனாவில் அப்பந்தான் போய் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அடைக்கலம் தேடி. மக்காவுக்கு வர முடியாது. ஆனாலும் ஒரு அசட்டு துணிச்சல்ல, தைரியத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆசையோடு உம்ரா செய்வதற்காக வந்துட்டா இவன் என்ன பண்றான்னா, விட முடியாது, போக முடியாது, உம்ரா செய்ய விடமாட்டோம், காபா எங்களுக்கு, இந்த நாடு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்டா, ஒரு இது பண்றான். கடைசியில் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யப்படுகிறது. எப்படியாவது அனுமதி அவங்க கொடுத்தரணும்னு சொல்லி ஆசைக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மட்டும் சொன்னா, நீ வேணா உம்ரா செஞ்சுட்டு போ, மற்றவங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையாத அந்த காபத்துல்லாக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், இப்புள்ள சூழ்நிலையில நுழைய மாட்டேன். காபா என் ரப்புடைய ஆலயம் தான். ஆனா நான் மட்டும் சுயநல போக்கோடு உம்ரா செய்வதற்கு என் மனம் ஒப்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பெருமகனார். அப்ப அந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டுச்சு.
ஏற்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கு கூட அந்த நேரத்தில் என்ன செய்யல, மதிப்பு கொடுக்கலன்றதை விட அதை விட மேலாக அவங்க உம்ரா செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சு. அப்படி சொல்லக்கூடாது, மதிப்பு கொடுக்கலன்னு, அதை விட மேலாக உம்ரா செய்யக்கூடிய எண்ணம் இருந்துச்சு. அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ் சமாதானமா போயிடுவோம், நம்ம திரும்ப போயிடுவோன்ற அந்த ஒரு ஆலோசனைக்கு யாருமே கட்டுப்படலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைஞ்ச ஒரு மனவேதனைக்கு அளவே கிடையாது. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத அவங்களுடைய அருமையான துணைவியார் நம்முடைய தாய் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், மொட்டை போடுங்க, எஹ்ராம கலைங்க, மொட்டை போடுங்க, எஹ்ராம கலைங்க, நீங்க பாட்டுக்கிறங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அதே போல செஞ்சாங்க சகோதரர்களே, அதே போல செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்மையிலோ அவ பேச்சையா நான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை, அல்லாஹ் அவளுடைய வாயில பேச வச்சிருக்கிறான். அதனால கண்டிப்பாக நான் இதை செஞ்சுதான் தீர்வேன் சொல்லிட்டு மொட்டை போட்டாங்க, எஹ்ராம்ல இருந்து சாதாரண உடையா மாறினாங்க. இதை பார்த்துட்ட சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மாற்றத்தை செய்யும் போது நாமைய போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்கணும்னு அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு தஜர்ருபா என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவில் ஒரு எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதனால ஒரு காரியத்துல நீங்க ஈடுபடணும், ஒரு காரியத்துல நம்ம ஒரு வியாபாரத்திலேயோ அல்லது வேறு வகையிலேயோ நம்ம ஈடுபடணும்னு சொன்னா முதல்ல தஜர்ருபா என்று சொல்லக்கூடிய அனுபவ அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு மேல துடிச்சு போய் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்து சொல்ல மறந்துடாதீங்க. அல்லாஹும்ம ரஹ்மத்தக்க அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த். அவ்வளவுதான். திரும்பவும் சொல்றேன். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த். இதை கிட்டத்தட்ட 7 முறை ஓதுங்க. 7 முறைன்னு சொன்னா வெறுமன ஏதோ எவன் கையிலேயோ வெத்தலை பாக்கு கொடுத்த கதையா அப்படி ஓதக்கூடாது, உள்ளத்தால ஓதணும். இப்ப அர்த்தத்தை சொல்லும் போது உங்களுடைய உள்ளத்துல அது உங்க உள்ளத்துல அது சம்பந்தப்பட்ட உங்க உள்ளத்துல ஒரு அற்புதமான உணர்வு ஏற்படுறத உங்களால உணர முடியும். திரும்ப சொல்றேன், அர்த்தத்தை சொல்றேன். அல்லாஹும்ம, எங்கள் இறைவனே, யா அல்லாஹ், ரஹ்மத்தக்க, உன் கருணைய, அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன், நான் நாடுறது தேடுறது எல்லாமே உன் கருணையை மட்டும்தான்பா. பலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி பொழுது கூட என் நஃப்ஸுக்கு என்ன நீ ஒப்படைச்சிடாத. அந்த கேடுகட்ட நஃப்ஸு நான் செய்யறத, அதாவது வெற்றி அடையாததெல்லாம் போய் தேடும், தோல்விக்குள்ளதெல்லாம் போயிட்டு வெற்றின்னு சொல்லிட்டு நினைக்கும், மொத்தத்துல தப்பாவே விளங்கி வைக்கும், தப்பாவே அது என்ன கான்செப்ட், தப்பான ஒரு பாதையில் அது கூட்டு செல்லும். அதனால படைத்தவனே, ஆற்றல் உள்ளவனே, என்னை என்னுடைய நஃப்ஸ்ல நீ ஒப்படைச்சிடாத. கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னுடைய நஃப்ஸுக்கு நீ என்ன செஞ்சிடாத, என்ன நீ ஒப்படைச்சிடாத. வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்னுடைய காரியங்கள் அனைத்திலையுமே சலாஹத்தை ஏற்படுத்த ரப்பே. எந்த ஒரு விஷயத்திலையும் நீ சலாஹத்தை ஏற்படுத்தாம இருந்துடாத, என்னால தாங்க முடியாது, ஏமாற்றத்தை எல்லாம் என்னால தாங்கவே முடியாதுப்பா. அதனால நீ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, எல்லா விஷயத்திலும் எனக்கு சலாஹத்தை ஏற்படுத்தி என் ரப்பே. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு எந்த கடவுள் எனக்கு இருக்கிறான் சொல்லு அப்படின்ற மாதிரி அல்லாஹ்விடத்துல கதறி கதறி துடி. 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்துல நீங்க சமர்ப்பணம் செய்யும் போது அந்த காரியத்தில் ஜெயத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நீங்கள் செய்வதாகிறது அந்த காரியத்தில் முழுமையான வெற்றியும் தந்து உங்களை சிறப்பான முறையில் வாழ வைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.